சிஎஸ்கே அண்ட் எம்ஐ எலிமினேஷன் ரிவ்யூ பார்க்கலாம். இது என்னோட ஒப்பீனியன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் பாயிண்ட் வந்து இம்பாக்ட் பிளேயர் ரூலை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணாதனால எல்லா டீமுமே சக்ஸஸ்ஃபுல்லான டீம் இம்பாக்ட் பிளேயரை ஒரு அட்வான்டேஜாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆடட் அட்வான்டேஜாக சக்ஸஸ் ஆகாத டீம் எல்லாம் ஓவர் அட்வான்டேஜாக யூஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி சென்னை, மும்பை, டெல்லி இந்த மாதிரி டீம்ஸ் எல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷர்துல் தகர் ஒரு இம்பாக்ட் பிளேயரை எடுத்துகிட்டு வந்தாங்க. பட் ஆனால் யூஸ் பண்ண முடியல. ஏன்னா கேப்டன் ப்ரீ பிளான்டாக ஒரு பிளானில் இருப்பார். பட் ஆன் த ஸ்பாட் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நாங்கள் மாற்றுறோம் அப்படிங்கும்போது கேப்டனால் அதை ப்ரீ பிளானிங்கை இது பண்ண முடியல. எந்த கேப்டனுமே அப்படி தான். உதாரணத்துக்கு ருத்ராஜ் கைக்வாட் எடுப்போம். அகில் ஹுசைனும் பேடப் பண்ணியிருக்காரு, பிரசாந்த் வீரும் பேடப் பண்ணியிருக்காரு. ரெண்டு பேர்த்தில் ஒருத்தங்க தான் ஆட முடியும். பட் ருத்ராஜ் கைக்வாடுக்கு அகில் ஹுசைன் உள்ளே வரணும். பட் என்ன மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஏர்லி விக்கெட்ஸ் விழுகலைன்னா அகில் ஹுசைன் எடுத்துகிட்டு வந்துக்கலாம், இல்லைன்னா பிரசாந்த் வீர் எடுத்துகிட்டு வரலாங்க போதே அவர் மேலே ஒரு சரியான ப்ரெஷர் இருக்குது. விக்கெட்ஸ் விழுகக்கூடாதுன்னு தான் ஆடுவார். அதுதான் மேஜராக அஃபெக்ட் பண்ணியிருக்கு அவரோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ். இந்த மாதிரி ஓவர் கண்டிஷன் பேஸில் ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறனால தான் இம்பாக்ட் பிளேயர் ரூலை அவங்களால எஃபெக்டிவாக யூஸ் பண்ண முடியல. நீங்கள் கேட்கலாம், 2023 இம்பாக்ட் பிளேயரை வச்சு தானே அவங்க கப்பு ஜெயிச்சாங்க சிஎஸ்கே அப்படின்னு கேட்கலாம். பட் 2023 17 அவுட், துபேயின் இந்த சேஞ்ச் எதுவுமே எந்த மேட்ச்லேயுமே பண்ணலை. இதே தான் மெயின்டைன் பண்ணாங்க. சேம் ஆர்சிபி அதே தான் பண்ணுறாங்க. சுயா சர்மா இம்பாக்ட் பிளேயரை உள்ளே வர்றாரு. வேறு எந்த சேஞ்சுமே பண்ணலை. கண்டிஷன்ஸ் பேஸ்டாக யூஸ் பண்ணும்போது அவங்க மாட்டிக்கிறாங்க. எஸ்ஆர்ஹெச்சே ஒரு மேட்ச் கண்டிஷன் பேஸ்டாக ஹர்ஷல் பட்டேலை கொண்டு வந்தாங்க. அந்த மேட்ச் அஃபெக்ட் பண்ணாங்க, மேட்ச் லூஸ் பண்ணாங்க. சேம் சிஎஸ்கே விசஸ் எஸ்ஆர்ஹெச் மேட்ச்சில் சேஸ் பண்ணுறது கஷ்டம். பட் இருந்தாலுமே அவங்க எக்ஸ்ட்ரா பேட்டர் அனிகேத் வர்மாவுக்கு போகலை. பவுலர் சகிப் ஹசைனுக்கு தான் போனாங்க. பிளானிங் கரெக்டாக இருந்தது, ஈஸியாக பண்ணிட்டாங்க. பட் பிளானிங் இல்லாமல் ஆன்ஃபீல்டு டிசிஷன் கேப்டன் எடுக்கும்போது எந்த கேப்டனாக இருந்தாலும் அஃபெக்ட் ஆகத்தான் செய்யும். அதனால தான் இம்பாக்ட் பிளேயர் ரூல் அஃபெக்ட் பண்ணுது. ருத்ராஜையும் அஃபெக்ட் பண்ணியிருக்குன்னு நான் சொல்லுவேன். அதனால் கேப்டனை ப்ளேம் பண்ணுறதுல பெரிய இது கிடையாது. அதனால தான் அவரோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸும் அஃபெக்ட் ஆகிருக்கு. ஸோ இம்பாக்ட் பிளேயரை தூக்கினா திருப்பி எம்ஐ சிஎஸ்கே சக்ஸஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா இம்பாக்ட் பிளேயரை ஒரு அட்வான்டேஜாக யூஸ் பண்ணிக்கணும், ஓவர் அட்வான்டேஜாக யூஸ் பண்ணிக்கக்கூடாதுங்கிறது என்னோட ஒப்பீனியன். உங்களோட ஒப்பீனியன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது பார்ட் 1 தான். பார்ட் 2 ஒரு வீடியோ இருக்குது. அது வந்து அனதர் ரிவ்யூ, எதனால் சிஎஸ்கே அண்ட் எம்ஐ ஃபெயில் ஆகுறாங்க ரீசெண்ட் இயர்ஸில் இம்பாக்ட் பிளேயர் ரூல் இல்லாமல் அப்படிங்கிறத பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்ஸில் போடுங்க. ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.